சிறகடிக்க ஆசை இன்னைக்கு ஒரு சூப்பரான படம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி தான் ரோகிணியை பார்க்க ஆசைப்பட்டிருப்போம். அவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே குளுகுலுன்னு இருக்கு. ஏன்னா டைரக்டர் இப்பதான் வந்து ரோகிணி வந்து எப்போ பார்த்தாலும் ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாரு. இதுலதான் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு பரிகாரம் சொல்லி ஒரு கோயிலுக்கு கூட்டு போறாங்க. தலையில தண்ணி ஊத்துறாங்க, கையில சூடு ஏத்துறாங்க, அங்க பிரதட்சணை பண்ண சொல்றாங்க, கோலம் போட சொல்றாங்க. இந்த மாதிரி விஜயா விட்டு விளாசிட்டாங்கன்னு சொல்லலாம். டைரக்டர் வந்து ரோகிணியை வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்கவே செம ஜாலியா இருக்கு. இன்னும் வந்து இந்த முத்து வந்து கலாய்ப்பாரு. அந்த மலேசியா அவங்க அப்பாவை வச்சு அவர் ஜெயில்ல இருக்காரு அப்படின்றத வச்சு கலாய்ப்பாரு. அந்த சீக்வன்ஸ்க்காகலாம் வந்து இந்த வீக் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரமோ நீங்களும் போய் பாருங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் வருது. திருப்பாச்சி படத்தோட சாங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது செமையா மேட்ச் ஆகுச்சு. அதே மாதிரி இந்த ப்ரமோவ யாரெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஒரு 3, 4 டைம் பார்த்துட்டேன் இந்த ப்ரமோவ. இதுவரைக்கும் யூசுவலாவே சிறகடிக்க ஆசையில வந்து ப்ரமோ வந்து பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆனா என்னன்னா வந்து அந்த ரோகிணி வந்து ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் நமக்கு பிடிக்காது. இப்போ அந்த தமிழும் சரஸ்வதியும்ல பட்டத வந்து இவங்க திரும்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2, 3 ஆப் வைக்கிறாங்க ரோஹிணிக்கு டைரக்டர். சூப்பர். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. சீரியல் பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.